முழு கோதுமை சுண்டல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் முழு கோதுமையை ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம துணியில் முளை கட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை துணியில் கட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, முளை கட்டினா முழு கோதுமையை முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி முழு கோதுமை மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால் கோதுமையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிங்க. உங்களுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. நம்ம ஏற்கனவே கோதுமையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இது நல்லா வதக்கிங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வேக வச்சு முழு கோதுமையை சேர்த்துக்குங்க. இந்த கோதுமை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கோதுமை சுண்டல் சாப்பிடும்போது உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அதிக நார் சத்து உள்ளது. ஆரோக்கியமான உணவும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.